ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காயத்தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தேனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 7 சிவபெருமான் விஷம் பருகி பிரபஞ்சத்தை காப்பாற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் 44. தப்யந்தே லோக தாபேன சாதவக பிராயசோ ஜனா பரம ஆராதனம் தத்தி புருஷஸ்ய அகில ஆத்மனக. டிரான்ஸ்லேஷன். சிறந்த புண்ணிய புருஷர்கள் பொதுமக்களுடைய துன்பத்தின் காரணத்தால் கிட்டத்தட்ட எப்போதுமே தன்னிச்சையான துன்பத்தை ஏற்றுக்கொள்கின்றனர் என்று கூறப்படுகிறது. இது எல்லோருடைய இதயத்திலும் இருப்பவரான முழுமுதற் கடவுளின் மிக உயர்ந்த வழிபாட்டு முறையாக கருதப்படுகிறது. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்பிளனேஷன் போன ஆடியோவில் பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். ஒருவன் கர்ம விதிகளின் பலனாலேயே துன்பத்தையோ அல்லது இன்பத்தையோ அனுபவிக்கிறான். அதனால் அனைவரும் கர்மத்திற்கும் அதன் விளைவுகளுக்கும் உட்பட்டவர்களாகவே உள்ளனர். இதை யாராலும் மாற்ற முடியாது. ஆகவே சாஸ்திரம் இவ்வாறு கூறுகிறது. தஸ்யைவ ஹேதோ பிரயதேத கோவிதோ ந லப்யதே யத் பிரமதாம் உபரி அதக. ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 5ஆம் அத்தியாயம் 18வது பதம் இவ்வாறு கூறுகிறது. கர்ம விளைவுகளின் பலனாக பிரபஞ்சத்தில் மேலும் கீழுமாய் ஒரு ஆத்மா சுற்றித் திரிவதால் ஒருபோதும் அடையப்பட முடியாத ஒன்றிற்காக ஒருவன் முயற்சி செய்ய வேண்டி உள்ளது. ஒருவன் கிருஷ்ண உணர்வு உள்ளவனாக மாற முயற்சி செய்ய வேண்டும். கிருஷ்ண பக்தியால் மட்டுமே உலகம் முழுவதிலும் பல உலகங்களில் ஆத்மா சுற்றித் திரிவதை தடுக்க முடியும். கிருஷ்ண உணர்வை உலகம் முழுவதிலும் பரப்ப ஒருவர் முயற்சி செய்வாராயின் அவர் மிகச்சிறந்த பொதுநலத் தொண்டை செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பகவான் கிருஷ்ணர் தானாகவே அவரிடம் திருப்தி அடைகிறார். பகவானே அவரிடம் திருப்தி அடைவாராயின் இனிமேல் அடைய வேண்டியது என்ன இருக்கிறது? ஒருவர் பகவான் கிருஷ்ணரால் ஏற்றுக்கொள்ளப்படுவாரானால் அவர் பகவானிடம் எதையுமே கேட்கவில்லை என்றாலும் எல்லோருடைய இதயத்திலும் இருப்பவரான பகவான் அவருக்கு தேவைப்படுவதையெல்லாம் கொடுக்கிறார். இது பகவத்கீதையிலும் உறுதி செய்யப்படுகிறது. தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகமம். மீண்டும் இங்கு குறிப்பிடப்பட்டு உள்ளதைப் போல தப்யந்தே லோக தாபேன சாதவக பிராயச்சோ ஜனாக. பந்தப்பட்ட ஆத்மாக்கள் கிருஷ்ண உணர்வை பெறாமல் துன்பப்படுவதால் மக்களை கிருஷ்ண உணர்வினும் படித்தரத்திற்கு உயர்த்துவதே மிகச்சிறந்த பொதுநல சேவையாகும். மனித குலத்தின் துன்பத்தை போக்குவதற்காக பகவான் கிருஷ்ணர் நேரில் வருகிறார். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அறப்பழக்கங்களில் எங்கெல்லாம் எவ்வப்போது தொல்லைகள் ஏற்பட்டு அதர்மம் ஆதிக்கம் செலுத்துகின்றதோ அப்போதெல்லாம் நான் தோன்றுகிறேன். மேலும் பக்தரை காத்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக யுகம்தோறும் நான் தோன்றுகிறேன் என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் 4ஆம் அத்தியாயம் 7-8வது பதத்தில் மேற்கூறியவாறு பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். ஆகவே கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பரப்புவதுதான் உலகத்திலேயே மிகச்சிறந்த பொதுநல சேவை என்று அனைத்து சாஸ்திரங்களும் முடிவு செய்கின்றன.
இந்த சேவை பொதுமக்களுக்கு மிகச்சிறந்த இறுதியான நன்மையை தருவதால், அதாவது மறுபடி பிறந்து இந்த பூமியில் துன்பப்படுவதை தடுத்து பகவானுடைய ஆன்மீக லோகத்திற்கு போகும் மிகச்சிறந்த இறுதியான நன்மையை தருவதால், ஒரு பக்தனால் செய்யப்பட்ட இத்தகைய சேவையை பகவான் கிருஷ்ணர் விரைவாக அடையாளம் கண்டுகொள்கிறார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 7 சிவபெருமான் விஷம் பருகி பிரபஞ்சத்தை காப்பாற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் 44 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது.